Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல again ஒரு IPO பத்தி தாங்க பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து விஸ்வா அக்ரோ கம்பெனியை பத்தி பார்த்தோம். அதாவது விஸ்வா அக்ரோ சீட்ஸ் லிமிடெட் பத்தி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல நம்ம எந்த IPO பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா SRM கான்ட்ராக்டர்ஸ் லிமிடெட் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது இவங்க யாரு, இவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, இவங்க எப்போ லிஸ்ட் ஆக போறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போலாம். இந்த SRM கான்ட்ராக்டர் லிமிடெட் வந்து எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குன்னா 2008 தான் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. தென் இந்த கம்பெனி எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இவங்களுடைய பிரைமரி ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோட்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜஸ் வரைக்கும் இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இவங்க டியூனல்ஸ், அதாவது சுரங்கங்களையும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்லோப் ஸ்டெபிலைசேஷன் ஒர்க்ஸையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 37 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணதாக சொல்லப்பட்டிருக்கு. எப்போ 2024 மார்ச்சில் இதில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்குன்னா கிட்டத்தட்ட 31 ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், 3 டியூனல் ப்ராஜெக்ட் அண்ட் 1 ஸ்லோப் ஸ்டெபிலைசேஷன், இந்த மாதிரி மொத்தமாக 37 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை இவங்க 2024 மார்ச்குள்ளே பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜனவரி 31, 2024 படி இந்த கம்பெனியோட எம்ப்ளாயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 275 ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்ககிட்ட. தென் இவங்க எதுக்காக இந்த IPO வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஃபண்டிங், அதாவது கேபிட்டல் எக்ஸ்பென்சருக்காக இவங்க வந்து இதை ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. லைக் அ பர்ச்சேஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ், லைக் அ மெஷினரிஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இது நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன்று என்னன்னா ஃபுல் ஆர் பார்ட் ரீபேமெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். இவங்களுடைய டெப்டை அதாவது ஃபுல்லாவோ இல்லை பார்ஷியலாவோ நாங்கள் ரீபேமெண்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் நாங்கள் இது யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் கம்பெனியோடைய கேபிட்டல் ரெக்யூர்மெண்ட்காகவும் இந்த ஃபண்ட் உதவிகரமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ராஜெக்ட்ஸில் முக்கியமான விஷயத்துக்காக இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்காகவும் நாங்கள் இதை வச்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நாங்கள் இந்த ஃபண்ட்ஸை வந்து, அதாவது இந்த IPO வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ அந்த IPO அமௌண்ட் வச்சு நாங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இவங்களுடைய IPO எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 26 மார்ச் 2024 இவங்களுடைய IPO ரிலீஸ் ஆக போகிறாங்க. இவங்களுடைய க்ளோசிங் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 28, 2024. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய லிஸ்டிங் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா April 3, 2024. அண்ட் இவங்களோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 அண்ட் ப்ரைஸ் பேண்ட் 200 to 210 அண்ட் லாட் சைஸ் 70. அண்ட் இவங்க போத் BSE அண்ட் NSEல லிஸ்ட் ஆக போகிறாங்க. அண்ட் இவங்களை பற்றின வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு மறக்காமல் ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். அண்ட் ஃபர்தராக நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வேணுமோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அப்கமிங் டேஸில் நான் உங்களுக்கு அந்த வீடியோஸை ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே தான் கம்பெனியை அனலைஸ் பண்ணி போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொன்னால் தான் என்னால் வந்து அடுத்தடுத்து பண்ண முடியும். ஏன்னா ஒரு கம்பெனி வந்து அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக நான் அந்த பர்டிகுலர் கம்பெனியை உங்களுக்காக அனலைஸ் பண்ணி வீடியோவாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.